ஆத்தா ஒருத்தனுக்கு தான் பெற்றிருந்தானா, நீ வாடா, நீ ஆம்பளை இந்த ஏரியாக்குள்ளே எலெக்ஷனுக்கு ஓட்டு கட்டு வா, அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன்டா. பெண்களை ஈவா பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது உங்கள் டிஎம்கே ஆட்சியா? வணக்கம்டாப்ல, தேனியிலேருந்து இந்த பதிவு யாருக்குன்னா டிஎம்கே கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே கூட போட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பெண்களை கேவலமாக பேசினேன் பாரு கிருஷ்ணமூர்த்தி சிவாஜியா, அவன் லோலாய்ப்பைய, அவனை இன்னமும் கட்சிக்குள்ளே வச்சு நீங்கள் இருக்கீங்க. அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் பெண்ணை மேடல் நின்று கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல, அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுவும் இல்லாமல் அதை பேசுனதை ரசித்து உங்கள் கட்சிக்காரங்க டிஎம்கே கட்சிக்காரங்க சந்தோஷமாக சாலியாக சிரிக்கிறீங்க. இதுதான் உங்கள் ஆட்சியா? பெண்களை ஈவா பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது உங்கள் டிஎம்கே ஆட்சியா? சொல்லுங்கள் உங்கள் கட்சி ஆளுங்க. ஏன் அவர் இன்ன வரைக்கும் டிஎம்கே கட்சிக்காரங்க அவரை தூக்கலை? கேப்டன் ஐயா விஜயகாந்த் ஐயாவோட மனைவியாரை பச்சையாக பேசியிருக்காப்புல. அவரெல்லாம் இருந்திருந்தாருன்னா நீ துப்பாக்கி ரோட்டில் விட்டு சுட்டு அவருக்கு எப்படி கோவம் வரும் என் மக்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஒரு முதலமைச்சர் டிஎம்கே கட்சியில் ஒரு தொண்டை பேசுறியான், ஒரு பொறுப்பில் இருக்க ஆள் மேடையில். விஜயகாந்த் ஐயாவோட மனைவியார்களை பேசியிருக்கான், தப்பாக பேசியிருக்கான். வீட்டுக்கு ஐயோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நேரில் சிக்கினானா அந்த கிருஷ்ணமூர்த்தி லோலாய்ப்பல உங்கள் ஆத்தா ஒருத்தனுக்கு தான் பெற்றிருந்தானா, நீ வாடா, நீ ஆம்பளை இந்த ஏரியாக்குள்ளே எலெக்ஷனுக்கு ஓட்டு கட்டு வா, அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன்டா.